சக்தியே தூய இச்சைதுவே குண்டலினி சக்தியே தூய இச்சைதுவே அமைதியும் ஆனந்தம் பொழிந்திடும் ஆத்ம சக்தியின் அனுபவம் அருள்வாயே அமைதியும் ஆனந்தம் பொழிந்திடும் ஆத்ம சக்தியின் அனுபவம் அருள்வாயே சிந்தனைகள் எல்லாம் அகற்றியே சிந்தனைகள் எல்லாம் அகற்றியே எண்ணமில்லா தியானம் அருள்வாயே சிந்தனைகள் எல்லாம் அகற்றியே எண்ணமில்லா தியானம் அருள்வாயே எங்கும் நிறைந்த பராசக்தியே தியான நிலை அருள்வாயே எங்கும் நிறைந்த பராசக்தியே தியான நிலை அருள்வாயே தியான நிலை அருள்வாயே தியான நிலை அருள்வாயே எம் தாயே ஓகே தீதி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்று இணைந்துள்ள எல்லோருக்கும் காலை வணக்கம். நாம் இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியை வணங்கி நமஸ்கரித்துவிட்டு நம்மளுடைய குண்டலினியை எழுப்பி நாம் நமக்கு பந்தனிட்டுக் கொள்வோம். நமது இரண்டு கைகளையும் மடி மீது வைத்துக்கொண்டு கண்களை திறந்து கொண்டு ஸ்ரீ மாதாஜியின் நெற்றியில் உள்ள குங்கும பொட்டின் மீது நம்முடைய கவனத்தை வைப்போம். ஒரு சிறிது நிமிடம் நாம் ஸ்ரீ மாதாஜியின் குங்குமத்தின் மீது கவனம் வைத்து நாம் இருப்பதனால் நம்முடைய மனம் அமைதி அடைகிறது. எண்ணங்களற்ற நிலைக்கு செல்வதற்கு இது மிகவும் எளிதாக இருக்கும். மெதுவாக நமது வலது கையை நாம் நம்முடைய ஹிருதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானம் செய்வதற்கு அனுமதி கேட்போம். அவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். பரம்பூஜ்ய ஸ்ரீ மாதாஜி, உங்கள் குழந்தைகள் நாங்கள் இன்று காலை தியானத்திற்காக உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் தாயே. எங்களுக்கு இன்றைய தியானத்தை தாங்கள்தான் தந்து அருள வேண்டும். தாயே, எல்லாம் செய்பவர் தாங்களே, நாங்கள் எதுவும் செய்வதில்லை. எங்களுக்கு இன்றைய தியானத்தில் ஆழ்ந்த நிலையையும் எண்ணங்களற்ற நிலையையும் தந்தருள வேண்டும் தாயே. தங்களுடைய பொற்கமல பாதங்களை எங்களுடைய ஹிருதயத்தில் வைப்பீர்கள் தாயே.
தங்களுடைய பொற்கமல பாதங்களை எங்களின் ஹிருதயத்தில் வைப்பதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொடுங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதயத்தை அன்பினாலும் பரிவினாலும் பாசத்தினாலும் கருணையினாலும் நிரப்பித் தாருங்கள் தாயே. தங்களுடைய திருக்கமல பாதங்களை எங்கள் ஹிருதயத்தில் வைத்து நாங்கள் பூஜிக்க விரும்புகிறோம் தாயே. எங்களுக்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும். எண்ணங்களற்ற நிலையை தந்து நிரானந்தத்தை தந்து இந்த தியானத்தை தாங்களே எங்களுக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் உங்கள் குழந்தைகள் அனைவரும் உங்களுடைய திருக்கமல சரணங்களில் சரணமடைந்து உங்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் தாயே. வலது கையை நமது மடி மீது வைத்துக் கொள்வோம். 3 மகா மந்திரங்களை சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै நமோ நமः. நம்முடைய மூலாதாரத்தில் நம் கவனத்தை வைத்து ஸ்ரீ கணேச மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமः. மெதுவாக நம்மளுடைய 2 கைகளையும் நாம் தரை மீது வைத்துக் கொள்வோம். பூமி அன்னையிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஆதி பூமி தேவி ஆவீர்கள். தயவு செய்து எங்களுடைய இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள எல்லா விதமான எதிர்மறைகளையும் தடைகளையும் வெப்பத்தையும் 3 நாடிகளிலும் 7 சக்கரங்களிலும் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் தங்களின்பால் இழுத்து கொண்டு எங்களை சுத்தம் செய்து தாருங்கள் தாய். கவனத்தை சகசிராரத்தில் வைத்துக்கொண்டு நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் மனதுக்குள்ளாக வேண்டிக் கொள்வோம். மெதுவாக நமது இடது கையை மட்டும் மடி மீது வைத்துக் கொள்வோம். வலது கை தரை மீதே இருக்கட்டும். நம்முடைய நாடி சுத்திகரிப்புக்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம்.
முழு கவனத்தையும் நம்முடைய இடது நாடியில் இடா நாடியில் வைத்து அன்னையிடம் வேண்டிக் கொள்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஆவீர்கள், தாங்களே ஸ்ரீ பைரவநாத்ஜி ஆவீர்கள். தயவு செய்து எங்களுடைய இடது நாடியில் உள்ள எல்லாவிதமான எதிர்மறை சக்திகளையும் கடந்த கால எண்ணங்களையும் எங்களுக்குள் உள்ள குற்ற உணர்வையும் எங்களுக்குள் உள்ள சோம்பேறித்தனம் எல்லாவிதமான மமகாரம் இவற்றை எல்லாம் இந்த பூமியின் வழியாக இழுத்துக்கொண்டு எங்களுடைய இடது நாடியில் முழுமையான சமநிலையை தாருங்கள் அன்னையே. நம்முடைய கவனத்தை இடது கையிலும் தலை உச்சியிலும் வைப்போம். ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத் மந்திரம் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மீண்டும் மீண்டும் நாம் மனதுக்குள்ளாக ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டிக் கொள்வோம். தாயே, எங்களுடைய இடது நாடியை சுத்திகரித்து கொடுத்து சமநிலையை தாருங்கள். மெதுவாக நமது வலது கையை நாம் மடி மீது வைத்துக் கொள்வோம். இடது கையை முழங்கையில் மடித்து விரல்கள் ஆகாயத்தை நோக்கி இருக்கும்படி வைத்துக்கொண்டு அன்னையிடம் நமது பிங்கள நாடியின் சமநிலைக்காக பிரார்த்தனை செய்வோம். பரம்பூஜ்ய ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய பிங்கள நாடியில் நீங்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமானாகவும் வந்து அமருங்கள் தாயே. தயவு செய்து எங்களுடைய பிங்கள நாடியில் உள்ள எல்லாவிதமான எதிர்மறை சக்திகளையும் அதிகப்படியான வெப்பத்தையும் எங்களுக்குள் எதிர்வினை ஆற்றும் திறனையும் அகங்காரத்தையும் அதிகமான எண்ணங்களையும் இந்த ஆகாய தத்துவத்தின் வழியாக இழுத்துக்கொண்டு எங்களுடைய பிங்கள நாடியில் சமநிலையை தாருங்கள் தாயே. கவனம் முழுவதும் நமது வலது கையிலும் தலை உச்சியிலும் இருக்கட்டும். தாயே, எங்களுடைய கல்லீரலில் உள்ள அதிகப்படியான வெப்பத்தையும் அதனால் ஏற்படும் எண்ணங்கள் முழுவதையும் தாங்கள் இந்த ஆகாய தத்துவத்தில் இழுத்து விடுங்கள் தாயே. மனதிற்குள் மீண்டும் மீண்டும் இந்த பிங்கள நாடியை சுத்திகரித்து எங்களுக்கு சமநிலையை தாருங்கள் என்று அன்னையிடம் வேண்டிக் கொண்டிருப்போம். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமான் மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती साक्षात् श्री हनुमान साक्षात्
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக இடது கையை கீழே கொண்டு வருவோம். இரண்டு கைகளையும் நம்முடைய ஹிருதயத்தின் நிலைக்கு வைத்துக் கொள்வோம், உயர்த்தி வைத்துக் கொள்வோம். இரண்டு கைகளையும் நம்முடைய சுழுமுனை நாடிக்கு, சுஷும்னா நாடிக்கின் சமநிலைக்காக அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். பரம்பூஜ்ய ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ கணேசராகவும் எங்களுடைய சுழுமுனை நாடியில் வாருங்கள் தாயி. எங்கள் சுழுமுனை நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும், எங்கள் எல்லா சக்கரங்களில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் எடுத்துவிட்டு எங்களுக்கு சுழுமுனை நாடியில் சமநிலையை தாருங்கள் தாயி. கவனம் முழுவதும் நம்முடைய சுஷும்னா நாடியில் இருக்கட்டும். அதாவது முதுகு தண்டில், முள்ளந்தண்டில் இருக்கட்டும். மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்வோம். தாயே, எங்களுடைய சுழுமுனை நாடியில் எங்களுக்கு சமநிலையை தாருங்கள், சுத்தம் செய்து தாருங்கள். எங்களுடைய கவனத்தை கடந்த காலத்திலிருந்தும் எதிர்காலத்திலிருந்தும் முழுமையாக அகற்றி எங்களை இந்த நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தி தாருங்கள் தாயே. ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசர் மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நம்முடைய இரண்டு கைகளிலும் கவனத்தை வைப்போம். குளிர்ந்த மென் அதிர்வுகள் நம்முடைய கைகளில் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். மெதுவாக இரண்டு கைகளையும் நமது மடி மீது வைத்துக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைப்போம். இடது மூலாதாரத்தில் கவனத்தை வைத்து ஒரு உறுதிமொழியை சொல்லுவோம். தாயே, ஸ்ரீ கணேசராக தாங்கள் எங்களுடைய மூலாதாரத்தில் வந்து அமருங்கள் அம்மா. இந்த உறுதிமொழியை சொல்லுவோம். தாயே, தங்களுடைய கருணையினால் நான் ஒரு சிறு குழந்தையைப் போல கள்ளம் கபடமற்று இருக்கின்றேன் தாயே. எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் எல்லா விதமான குணங்களையும் அவருடைய சக்தியையும் தந்து அருளுங்கள் தாயே. எங்களுக்குள் தூய்மையையும் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தனத்தையும் பணிவும் மரியாதையும் அன்பும் மாங்கல்யத்தன்மையும் தந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாயே. தாயே, எங்களுடைய வாழ்வின் குறிக்கோள் ஸ்ரீ கணேசரை மிகவும் பிரசன்னமாக வைத்திருப்பது. அதற்கு தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் தாயே. மந்திரம் செல்வோம். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला
தேவ்யை நமோ நமக. ஸ்ரீ கணேசா, எங்கள் மீது கருணை உள்ளம் கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீர்கள் என்று உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம் ஸ்ரீ கணேசா. மெதுவாக நம்முடைய கவனத்தை நாம் மத்திய மூலாதாரத்திற்கு, நடு மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நம்முடைய முக்கோண எலும்பில் உள்ள குண்டலினியின் மீது கவனத்தை வைப்போம். நமது பிரத்யேக தாயிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, எங்களையும் ஸ்ரீ கணேசரை போலவே குழந்தைத்தனத்துடன், கள்ளங்கபடமற்ற சுபாவத்துடன் எங்களுக்கு இருப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் தாயே. ஸ்ரீ கணேச கௌரி மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेश गौरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமக. மெதுவாக நம்முடைய கவனத்தை நமது வலது மூலாதாரத்திற்கு எடுத்துச் செல்வோம். வலது கை மடி மீது இருக்கட்டும். இடது கையை நாம் தரை மீது வைத்துக் கொள்வோம். நிலத்தில் பூமியை நோக்கி வைத்துக் கொள்வோம். இங்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கார்த்திகேயராக எங்களுடைய வலது மூலாதாரத்தில் வந்து அமருங்கள் தாயே. எங்களுக்குள் ஸ்ரீ கார்த்திகேயரின் எல்லா விதமான பண்புகளையும் அவருடைய சக்தியையும் தந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாயே. தாங்களே எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் தாயே. எங்களுக்குள் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் தாங்களே களைந்துவிட்டு எங்களுக்கு எதிர்மறைகள் அற்ற நிலையை தாருங்கள் தாயே. ஸ்ரீ கார்த்திகேய மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कार्तिकेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமக. ஸ்ரீ ராட்சச கந்திரி மந்திரம், ஸ்ரீ ராட்சச அக்னி மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री राक्षस कन्त्री साक्षात् श्री राक्षस अग्नि साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமக. ஸ்ரீ மாதாஜி, எங்களை எப்பொழுதும் தங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தாயே. அதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொடுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் தங்களுடைய கவனத்திலேயே, தங்களுடைய கிருபா திருஷ்டியிலேயே இருக்க பிரியப்படுகிறோம் தாயே. எங்களுடைய ஆசையை நிறைவேற்றி தாருங்கள் அம்மா. தாயே, எனக்குள் நீ, உனக்குள் நான் தாயே. என்னை எப்பொழுதும் தங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா. நாங்களும் உங்களை எங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம் தாயே. அதற்கு எங்களுக்கு அருள் புரியுங்கள் அம்மா.
மெதுவாக இடது கையை மடி மீது வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நம்முடைய கவனத்தை உள்ளந்தண்டின் வழியாக ஒவ்வொரு சக்கரமாக எடுத்துக்கொண்டு கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எடுத்துச் செல்வோம். நாபி சக்கரத்திற்கு வருவோம். சுற்றிலுமுள்ள பவசாகரத்தில் நம்மளுடைய கவனத்தை வைத்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். தாயே, எங்களுடைய பவசாகரத்தை முழுமையாக திறந்து கொடுங்கள் தாயே. மெதுவாக கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்துக்கு எடுத்துச் செல்வோம். ஹிருதயத்தில் உள்ள ஆத்மாவின் மீது நம்முடைய கவனத்தை வைப்போம். தாயே, தங்களுடைய கருணையினால் நான் தூய ஆத்மா. இந்த உடல், மனம், எண்ணங்கள், சக்கரங்கள், நாடிகள், அகங்காரம், மமகாரம் எதுவும் நான் இல்லை தாயே. நான் ஒரு தூய ஆத்மா. என்னை முழுவதுமாக ஆத்மஸ்வரூபத்தில் வைத்துக் கொடுங்கள் தாயே. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆத்ம தத்துவத்தில் எவ்வாறு என்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை தாயே. தாங்களே எங்களுக்கு குருவாக இருந்து எங்களை ஆத்ம தத்துவத்தில் நிலைநிறுத்தி கொடுங்கள் தாயே. என் கவனம் முழுவதும் எப்பொழுதும் நாள் முழுவதும் என்னுடைய ஆத்மாவின் மீதே நிலைநிறுத்தி கொடுங்கள் தாய். மெதுவாக கவனத்தை விசுதி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஆக்யா சக்கரம், பேக் ஆக்யா என்று சொல்லப்படும் பின்புறமான ஆக்யா சக்கரம் தலையின் பின்பக்கம். மெதுவாக கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை சகசிரார சக்கரத்தில் வைத்து நாம் தாயிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அழுத்தி நம்முடைய தலையை 7 முறை சுற்றி நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். தாயே, எங்களுடைய ஆத்ம விழிப்பு உணர்வு நிலையை நிலைநிறுத்தி தாருங்கள் தாயே. எங்களுக்கு எண்ணமற்ற நிலையை தந்து இந்த தியானத்தை தந்தருள வேண்டும் தாயே. எங்களுடைய குண்டலினியை எழுப்பி எங்களுடைய சகசிராரத்திற்கு கொண்டு வந்து எல்லாம் வல்ல பரம்பொருளுடன் எங்களை இணைத்து தாருங்கள் தாயே. எங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தியானத்தை தாருங்கள் தாயே. எண்ணங்களற்ற நிலையையும் சந்தேகமற்ற நிலையையும் தாருங்கள் தாயே. நிர்விசார நிலையையும் நிர்விகல்ப நிலையையும் தாருங்கள் தாய். மெதுவாக வலது கையை கீழே வைத்துக் கொள்வோம். இன்றைய தினம் ஏகாதசி ஆகும். அதனால் நாம் இன்று ஸ்ரீ மாதாஜியின் ஏகாதச ருத்ர வடிவத்தில் அவரை நாம் இன்று பிரார்த்தனை செய்து கொண்டு நம்முடைய ஏகாதச ருத்ர சக்தியையும் நம்மளுக்கு ஏகாதச ருத்ர சக்தியை நமக்கு தந்தருள வேண்டி நாம் அன்னையிடம் இன்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஏகாதச ருத்ரர் என்பது ஏகாதசம் என்றால் 11, ஏகாதச ருத்ரர் என்றால் ருத்ரம் என்றால் அழிக்கும் சக்தி. ஏகாதச ருத்ர சக்தி என்றால் நமக்குள் உள்ள எதிர்மறை சக்திகளை அழிக்கும் திறனை வேண்டி நாம் தாயிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இதுதான் ஏகாதச ருத்ரா பிரார்த்தனை. ஏகாதச ருத்ரா என்பது நம்முடைய தலையில், நம்முடைய முன் நெற்றியில், நம்முடைய கூந்தல், நம்முடைய தலை முடி எங்கு ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கிறது. 5 இடதுபுறமும் 5 வலதுபுறமும் நடுவில் நம்முடைய விராட்ட சக்திக்கு மேலாக இன்றொரு இருக்கின்றது. நாம் இப்பொழுது அந்த இடத்தில் கவனத்தை வைத்து ஸ்ரீ மாதாஜியிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். தாயே, தங்கள் குழந்தைகள் நாங்கள் இன்று ஏகாதச ருத்ர ஸ்வரூபத்தில் தங்களை வழிபட்டு தங்களிடம் எங்களுடைய ஏகாதச ருத்ர சக்திகளை முழுமையாக எங்களுக்கு
விழிப்படைய செய்து அந்த ருத்ரர்களின் சக்திகளை எங்களுக்குள் நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. நாங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. நாங்கள் உங்கள் குழந்தைகள். அறியா பருவத்தில் நாங்கள் செய்கின்ற தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்கின்ற எல்லா தவறுகளையும் பொறுத்து மன்னித்து அருளுங்கள் தாயே. இன்று எங்களுடைய தியானத்தில் ஏகாதச ருத்ர சக்தியை எங்களுக்கு அதிகரித்து கொடுத்து விழிப்படைய செய்து எங்களை இந்த தியானத்தை வழிநடத்தி செல்லுங்கள் தாயே. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாயே. தாங்களே அருள் புரிந்து கருணை கூர்ந்து எங்களுக்கு இந்த ஏகாதச ருத்ர பிரார்த்தனையை நிறைவேற்றி தாருங்கள் தாயே. நான் மொத்தம் 11 ருத்ர சக்தி நமக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அதை எளிதாக நாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு நாம் நம்முடைய கீழிருந்து மேலாக சென்றால் நமக்கு அது எளிதாக ஞாபகம் இருக்கும். முதலில் ஸ்ரீ கார்த்திகேயர், ஸ்ரீ மகா கார்த்திகேயர், அடுத்தது ஸ்ரீ மகா பிரம்மதேவ சரஸ்வதி, அடுத்தது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன், அதற்கப்புறம் ஸ்ரீ சிவசக்தி, அதற்கப்புறம் ஸ்ரீ ஜீசஸ் கிரைஸ்ட், அதற்கப்புறம் ஸ்ரீ மகாவீரர், அப்புறம் ஸ்ரீ மகா புத்தா, அப்புறம் ஸ்ரீ பின்தலையில் உள்ள ஸ்ரீ மகா கணேசர், ஸ்ரீ மகா பைரவர், ஸ்ரீ மகா ஹிரண்ய கர்ப்பர், அப்புறம் ஸ்ரீ மகா ஹனுமான், அதற்கப்புறம் மொத்தமாக எல்லா ஏகாதச ருத்ர சக்தியையும் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அதனால் முதலில் நம்முடைய கவனத்தை நம்முடைய ஸ்ரீ மகா கார்த்திகேயர் மீது வைத்து நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஸ்ரீ மகா கார்த்திகேய மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, நீங்கள்தான் ஸ்ரீ மகா கார்த்திகேயர். நீங்கள்தான் ஸ்ரீ மகா கார்த்திகேயரின் சக்தியாக இருக்கிறீர்கள். எங்களுக்குள் உள்ள ஆணவம், கர்வம், சர்வாதிகாரம் போன்ற தீய குணங்களை எங்களிடமிருந்து முழுமையாக எடுத்துவிட்டு எங்களுக்குள் குழந்தைத்தனத்தை முழுவதுமாக நிரப்பித்தாருங்கள் அம்மா. இதனால் எங்களின் மூலாதார சக்கரம் எப்பொழுதும் திறந்தே இருக்கட்டும் தாயே. திரும்பவும் மனதிற்குள்ளாக நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, எங்களுக்குள் உள்ள ஆணவம், கர்வம், சர்வாதிகாரம் போன்ற தீய குணங்களை எங்களிடமிருந்து எடுத்து எங்களுக்குள் குழந்தைத்தனத்தை நிரப்பி தாருங்கள். அதனால் எங்களின் மூலாதார சக்கரம் எப்பொழுதும் திறந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. பிரார்த்தனை செய்து கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். பிறகு நமக்கு எவ்வாறு நமக்கு வைப்ரேஷன்ஸ் தெரிகிறது, நுண் அதிர்வுகள் எவ்வாறு நமக்கு தெரிகிறது என்பதை கவனிப்போம். எந்திரத்தனமான பிரார்த்தனை வேண்டாம். அனுபவித்து நாம் இந்த பிரார்த்தனை செய்வோம். நமக்குள் உள்ள நுண் அதிர்வுகளை நாம் உணர்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்வோம். அடுத்ததாக இரண்டாவது ருத்ரர் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி. ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமः. தாயே, தாங்கள்தான் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி. தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியின் சக்தி ஆவீர்கள். தயவு செய்து எங்களுக்கு நிர்மல் வித்யா என்று சொல்லப்படும் தெய்வீக தூய அறிவை தாருங்கள். இந்த நிர்மல் வித்யாவை, இந்த தூய அறிவை நாங்கள் முழுமையாக பெறுவதை
தடை செய்யும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் எங்களிடமிருந்து அழித்து விடுங்கள், அவற்றை எடுத்து விடுங்கள், எங்களிடமிருந்து தூர தள்ளிவிடுங்கள் தாய். தாயே, எங்களுக்கு தயவு செய்து நிர்மல் வித்யா என்று சொல்லப்படும் தெய்வீக தூய அறிவை தாருங்கள். இந்த நிர்மல் வித்யாவை, தூய அறிவை நாங்கள் முழுமையாக பெறுவதை தடை செய்யும் எல்லா எதிர்மறை சக்திகளையும் எங்களிடமிருந்து முற்றிலுமாக களைந்துவிட்டு அவற்றை அழித்து விடுங்கள் தாய். இப்பொழுது மூன்றாவது ருத்ரருக்காக பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் மந்திரம் கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, தாங்கள்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன், தாங்கள்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணின் சக்தி ஆவீர்கள். தயவு செய்து நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தையும் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தையும் பெறுவதற்கு தடையாக இருக்கும் எல்லா எதிர்மறை சக்திகளையும் எங்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றிவிடுங்கள், அவற்றை அழித்து விடுங்கள் தாய். எங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தையும் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தையும் தந்து அருளுங்கள் தாய். திரும்பவும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். தாயே, தயவு செய்து நாங்கள் எங்களுடைய ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தையும் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தையும் முழுமையாக அடைவதற்கு தடையாக இருக்கும் எல்லா எதிர்மறை சக்திகளையும் எங்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றி அவற்றை அழித்து விடுங்கள் தாய். எங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தையும் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தையும் தந்து அருளுங்கள் தாய். நான்காவது ருத்ரர் ஸ்ரீ சிவசக்தி. ஸ்ரீ சிவசக்தி மந்திரம் கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவசக்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, தாங்கள்தான் ஸ்ரீ சிவசக்தி ஆவீர்கள். தாங்களே எங்களுடைய ஆத்மாவில் இருப்பவர். தாங்களே ஸ்ரீ சதாசிவம் ஆவீர்கள். தயவு செய்து நாங்கள் எங்கள் வாழ்வின் லட்சியத்தை, எங்கள் வாழ்வின் லட்சியம் என்ன? நாங்கள் ஆத்மாவாக மாறுவது. அந்த வாழ்வின் லட்சியத்தை அடைவதை தடுத்து நிறுத்தும் எதிர்மறை சக்திகள், நாங்கள் எங்களுடைய ஆத்ம தத்துவத்தை பெறுவதற்கு தடையாக உள்ள எதிர்மறை சக்திகள், இவை எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து முற்றிலுமாக எடுத்து அழித்து விடுங்கள் தாயே. மந்திரங்கள் சொல்லும் பொழுதோ பிரார்த்தனை செய்யும் பொழுதோ எந்திரத்தனமாக சொல்லாமல் நம்முடைய கவனத்தை முழுவதும் அந்த இடத்தில் நிலைநிறுத்தி சகசிராரத்தில் வைத்து கவனத்தை நாம் இதை மந்திரங்களை சொல்ல வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். மறுபடியும் திரும்பவும் பிரார்த்தனை செய்வோம். தாயே,
தயவு செய்து நாங்கள் எங்களின் வாழ்வின் லட்சியத்தை அடைவதை தடுத்து நிறுத்தும் எதிர்மறை சக்திகளையும், நாங்கள் எங்களுடைய ஆத்ம தத்துவத்தை பெறுவதற்கு தடையாக உள்ள எதிர்மறை சக்திகளையும் எங்களிடமிருந்து முற்றிலுமாக எடுத்து அவற்றை அகற்றிவிடுங்கள், அழித்து விடுங்கள் தாயே. நாங்கள் எப்பொழுதும் எங்கள் ஆத்மாவாகவே இருப்பதற்கு, எங்களுடைய கவனத்தை முழுவதும் எங்களுடைய ஆத்மாவின் மீதே செலுத்துவதற்கு தடையாக உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் எங்களிடமிருந்து அழித்து விடுங்கள் தாயே. ஆத்மாவின் 6 எதிரிகளையும் எங்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றிவிடுங்கள் தாயே. இப்பொழுது 5வது ருத்ரருக்கு வருவோம். ஸ்ரீ ஜீசஸ் கிரைஸ்ட், ஸ்ரீ இயேசு கிறிஸ்து. மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री येशु क्रिस्तु साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஸ்ரீ மாதாஜி, தாங்கள்தான் ஸ்ரீ ஜீசஸ் கிரைஸ்ட் ஆவீர்கள். தாங்களே அவரின் சக்தியாகவும் இருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் மன்னிக்கும் திறனையும் சகிப்பு திறனையும் முழுமையாக நாங்கள் பெறுவதை தடை செய்யும் எதிர்மறை சக்திகளை எங்களிடமிருந்து தொலை தூரத்திற்கு தள்ளிவிடுங்கள் தாயே. அவற்றை முழுமையாக அழித்து விடுங்கள். எங்களை எல்லோரையும் மன்னிப்பவராகவும் எதனையும் சகித்துக் கொள்பவராகவும் இருப்பதை தடுக்கும் எதிர்மறை சக்திகளை எங்களிடமிருந்து களைந்து விடுங்கள் தாய். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் மன்னிக்கும் திறனையும் சகிப்பு திறனையும் நாங்கள் முழுமையாக பெறுவதை தடை செய்யும் எதிர்மறை சக்திகளை எங்களிடமிருந்து அகற்றி தொலைதூரத்திற்கு தள்ளிவிடுங்கள். முழுமையாக எங்களை மன்னிப்பவராகவும் எதனையும் சகித்துக் கொள்பவராகவும் எங்களை மாற்றி தாருங்கள் தாயே. எங்களுக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தாருங்கள். ஆறாவது ருத்ரருக்கு வருவோம். ஸ்ரீ மகாவீரர். மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महावीरा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமக. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாவீரர் ஆவீர்கள். தாங்களே ஸ்ரீ மகாவீரரின் சக்தி ஆவீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் கெட்ட நினைவுகளையும் சுத்தமற்ற, அதாவது அசுத்தமான நினைவுகளையும் பயமுறுத்தும் நினைவுகளையும் ஞாபகப்படுத்துகின்ற எதிர்மறை சக்திகளை முற்றிலும் அழித்து விடுங்கள். இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய கூட்டு ஆழ்வு உணர்வு, கலெக்டிவ் சப்கான்சியஸ் என்று சொல்லப்படும் கூட்டு ஆழ்வு உணர்வுகளிலிருந்து வருகின்றன. இவற்றை முற்றிலுமாக அழித்து விடுங்கள் தாயே. எந்த எதிர்மறை சக்திகள் எங்களுக்குள் சூப்பர் ஈகோ என்று சொல்லப்படும் மமகாரத்தையும் கண்டிஷனிங்ஸ் என்று சொல்லப்படும் சுய கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்துகின்றனவோ அவற்றை எல்லாம் எங்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றிவிடுங்கள், அழித்து விடுங்கள் தாய்.
வைப்ரேஷன்ஸை நாம் உணர்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் கெட்ட நினைவுகளையும் அசுத்தமான நினைவுகளையும் பயமுறுத்தும் நினைவுகளையும் ஞாபகப்படுத்துகின்ற எதிர்மறை சக்திகளை அழித்து விடுங்கள். இவையெல்லாம் நம்முடைய கலெக்டிவ் சப்கான்ஷியஸ் என்று சொல்லப்படும் கூட்டு ஆழ்வு உணர்வுகளிலிருந்து வருகின்றன. இவற்றை முற்றிலுமாக அழித்து விடுங்கள் தாயே. எந்த எதிர்மறை சக்திகள் எங்களுக்குள் சூப்பர் ஈகோ என்று சொல்லப்படும் மமகாரத்தையும் கண்டிஷனிங்ஸ் என்று சொல்லப்படும் சுய கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்துகின்றனவோ அவற்றை எல்லாம் எங்களிடமிருந்து முற்றிலுமாக அழித்து விடுங்கள் தாயே. நீ 7வது ருத்ரர் ஸ்ரீ மகாபுத்தர் புத்ததேவர். ஸ்ரீ புத்ததேவருக்கு மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாபுத்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, தாங்கள்தான் ஸ்ரீ மகாபுத்தர். தாங்களே ஸ்ரீ மகாபுத்தரின் சக்தி ஆவீர்கள். தயவு செய்து எங்களிடம் அகம்பாவத்தையும் தீவிர ஆசைகளையும் கெட்ட விருப்பங்களையும் ஏற்படுத்துகின்ற எல்லாவிதமான எதிர்மறை சக்திகளையும் எங்களிடம் இருந்து முற்றிலுமாக அழித்து எங்களுக்கு அருள் புரியுங்கள். எங்களிடம் ஈகோ என்று சொல்லப்படும் இந்த அகம்பாவத்தை முற்றிலுமாக அழித்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து தாங்கள் எங்களிடம் இருந்து உள்ள அகம்பாவத்தையும் அகங்காரத்தையும் தீவிர ஆசைகளையும் கெட்ட விருப்பங்களையும் ஏற்படுத்துகின்ற எதிர்மறை சக்திகளை எங்களிடம் இருந்து முற்றிலுமாக அழித்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. அடுத்தது 8வது ருத்ரரிடம் வருவோம். அவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவர் ஸ்ரீ மகாகணேசர். மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாகணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, தாங்கள்தான் ஸ்ரீ மகாகணேசர். தாங்களே ஸ்ரீ மகாகணேசரின் சக்தி ஆவீர்கள். தாயே, தயவு செய்து எந்த தீய சக்திகள் என் தாய் குண்டலினியை என் ஆக்ஞா சக்கரத்தை கடந்து என் மூளையை கடந்து என்னுடைய சகசிராரத்தில் உள்ள பீட்டாஸ் என்று சொல்லப்படும் பீடங்களை அடைவதை தடுத்து நிறுத்துகின்றதோ அந்த தீய சக்திகளை முழுவதுமாக அழித்து என்னிடமிருந்து தொலை தூரத்தில் அவற்றை செல்ல செய்யுங்கள். ஸ்ரீ மகாகணேசா, எங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகள் எங்களுடைய குண்டலினியை எங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தை கடந்து எங்களுடைய மூளையை கடந்து எங்களுடைய பிரம்மரந்திரம் என சொல்லப்படும் சகசிராரத்தை வந்து அடைவதை தடை செய்யும் எல்லா எதிர்மறை சக்திகளையும் எங்களிடம் இருந்து முற்றிலுமாக அழித்து விடுங்கள்.
எங்களுடைய கடந்த கால கர்ம வினைகளை எல்லாவற்றையும் முழுமையாக அழித்து விடுங்கள். Please destroy all our past karmas. எங்களுடைய மனத்தை சுத்திகரித்து தாருங்கள், எங்களுடைய மூளையை சுத்திகரித்து தாருங்கள், எங்களுடைய தலையை சுத்திகரித்து தாருங்கள் ஸ்ரீ கணேஷா. அடுத்தது 9வது ருத்ரர் ஸ்ரீ மகா பைரவர். ஓம் त्वमेव साक्षात् श्री महाभैरवा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, தாங்கள்தான் ஸ்ரீ மகாபைரவர் ஆவீர்கள். தாங்களே ஸ்ரீ மகாபைரவரின் சக்தி ஆவீர்கள். தாயே, எந்த எந்த எதிர்மறை சக்திகள் எங்களை துக்கத்திலும் துயரத்திலும் ஆழ்த்துகின்றனவோ, எவை எங்களை மனம் தளர செய்கின்றதோ, எங்களுக்கு ஏமாற்றத்தை தருகின்றதோ, அவை எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து முற்றிலுமாக தள்ளிவிடுங்கள். இவையெல்லாம் எங்கள் ஆத்ம வளர்ச்சியை தடுக்கின்றன. இவை எங்களுக்கு வேண்டாம் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எந்த எந்த எதிர்மறை சக்திகள் எங்களை டிப்ரெஷன் என்று சொல்லப்படும் துக்கத்திலும் துயரத்திலும் வருத்தத்திலும் ஆழ்த்துகின்றனவோ, எவை எவை எங்களை மனம் தளர செய்கின்றனையோ, எவை எங்களுக்கு ஏமாற்றத்தை தருகின்றதோ, அவை எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து தூர தள்ளிவிட்டு முற்றிலுமாக அழித்து விடுங்கள் தாயே. இவையெல்லாம் எங்களுடைய ஆன்ம வளர்ச்சியை தடை செய்பவையாக இருக்கின்றன. இவை எங்களுக்கு வேண்டாம் தாயே. இனி 10வது ருத்ரருக்கு வருவோம். ஸ்ரீ மகா ஹிரண்ய கர்ப்பா. ஓம் त्वमेव साक्षात् श्री महा हिरण्यगर्भा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ மகா ஹிரண்யகர்ப்பா ஆவீர்கள். தாங்களே ஸ்ரீ மகா ஹிரண்யகர்ப்பரின் சக்தி ஆவீர்கள். எந்த எந்த எதிர்மறை சக்திகள் எங்களுடைய சகசிராரத்திலும் அதிலுள்ள சகசிராரத்தில் உள்ள பீடங்களிலும் கெட்ட பாதிப்பை ஏற்படுத்துகின்றனவோ, தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ, அவற்றை முற்றிலுமாக எங்களிடமிருந்து அழித்து விடுங்கள் தாயே. இதனால் நான் என் காஸ்மிக் லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படும் என்னுடைய விராட்ட சக்தியை அழிக்க முயல்கின்ற எல்லாவிதமான எதிர்மறை சக்திகளையும் என்னிடமிருந்து தொலை தூரமாக விரட்டி விடுங்கள் தாயே. பிரார்த்தனை செய்து கொள்வோம். அதனுடைய நுண் அதிர்வுகளை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வோம். எந்திரத்தனம் வேண்டாம். தாயே, எந்த எந்த எதிர்மறை சக்திகள் எங்களுடைய சகசிராரத்திலும் சகசிராரத்தில் உள்ள பீடங்களிலும் கெட்ட பாதிப்பை ஏற்படுத்துகின்றனவோ, தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ, அவற்றை முற்றிலுமாக அழித்து விடுங்கள். இதனால் நாங்கள் எங்களுடைய காஸ்மிக் லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படும் எங்களுடைய விராட்ட சக்தியை அழிக்க முயல்கின்ற எல்லாவிதமான எதிர்மறை சக்திகளையும் எங்களிடமிருந்து முற்றிலுமாக அழித்து விடுங்கள் தாயே.
எங்களை விராட்ட சக்தியின் அங்கமாக வைத்துக் கொடுங்கள் தாய். பதினொன்றாவது கடைசியான ஸ்ரீ ருத்ரர் ஸ்ரீ மகா ஹனுமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா ஹனுமான் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமக. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ மகா ஹனுமான் ஆவீர்கள். தாங்களே ஸ்ரீ மகா ஹனுமானின் சக்தி ஆவீர்கள். நமக்கு தெரியும், நம்முடைய பிங்கள நாடியில் வலது நாடியில் ஸ்ரீ ஹனுமான் வீற்றிருக்கிறார். நாம் ஸ்ரீ மகா ஹனுமானிடம் வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜியிடம் ஸ்ரீ மகா ஹனுமான் ஸ்வரூபத்தில் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி, நீங்கள் தான் ஸ்ரீ மகா ஹனுமான் ஆவீர்கள். நீங்களே ஸ்ரீ மகா ஹனுமானின் சக்தி ஆவீர்கள். எங்களுக்குள் எந்த எந்த எதிர்மறை சக்திகள் எங்களுடைய பிங்களா நாடியில் இருந்து கொண்டு எங்களுடைய ஆத்ம முன்னேற்றத்தின் வேகத்தை குறைக்கின்றனவோ, எவை நாங்கள் முழுமையாக உங்களுடைய ஸ்ரீகமல சரணங்களில் சரணடைவதை சமர்ப்பிப்பதை தடுத்து நிறுத்துகின்றனவோ, அவற்றை எல்லாம் அழித்து விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய பிங்கள நாடியில் உள்ள எந்த எதிர்மறை சக்திகள் எங்களுடைய ஆத்ம முன்னேற்றத்தின் வேகத்தை குறைக்கின்றனவோ, எந்த எதிர்மறை சக்திகள் நாங்கள் உங்களுடைய பொற்கமல பாதங்களில் சரணாகதி அடைவதை தடுத்து நிறுத்துகின்றனவோ, அவை எல்லாவற்றையும் அழித்து எங்களுக்கு பாதுகாப்பை தாருங்கள் தாயே. தங்களுடைய பொற்கமல சரணங்களில் நாங்கள் முழுமையாக சரணடைய எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. எல்லாம் செய்பவர் தாங்களே, எங்களால் எதுவும் செய்ய இயலாது தாயே. எங்களை வழிநடத்தி செல்லுங்கள். இப்பொழுது நாம் முழுமையாக ஏகாதச ருத்ரரிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஏகாதச ருத்ர மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஏகாதச ருத்ர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமக. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ ஏகாதச ருத்ரர் ஆவீர்கள் தாயே. தாங்கள்தான் ஸ்ரீ ஏகாதச ருத்ரரின் சக்தி ஆவீர்கள் தாயே. அம்மா, எங்களுடைய ஸ்தூல சரீரத்திலோ அல்லது சூக்ஷ்ம சரீரத்திலோ அல்லது எங்களுடைய சக்கரங்களிலோ அல்லது நாடிகளிலோ இருந்து கொண்டு எங்களை தங்களின் பொற்கமல பாதங்களில் பக்தி செலுத்துவதையும் சரணாகதி அடைவதையும் தடுக்க முயலும் எதிர்மறை சக்திகளை எங்களிடமிருந்து தூர தள்ளிவிடுங்கள் தாயே. அவற்றை அழித்து விடுங்கள் தாயே. அதனால் எங்களுடைய பக்தி, சமர்ப்பணம், நம்பிக்கை இவற்றில் எந்த குறையும் ஏற்படாமல் எங்கள் கவனம் முழுவதையும் எங்கள் சகசிராரத்தில் வைத்து தங்களுடைய ஸ்ரீகமல சரணத்தில் வைத்து எங்களை தியானம் செய்ய அருள் புரியுங்கள் தாயே. எங்களுக்கு ஆசீர்வாதம் தாருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய ஸ்தூல சரீரத்திலோ அல்லது சூக்ஷ்ம சரீரத்திலோ அல்லது எங்களுடைய சக்கரங்களிலோ அல்லது நாடிகளிலோ இருந்து கொண்டு எங்களை தங்களின் பொற்கமல பாதங்களில் பக்தி செலுத்துவதையும் சரணாகதி அடைவதையும் தடுக்க முயலும் எதிர்மறை சக்திகளை முற்றிலுமாக அழித்து விடுங்கள். அதனால் எங்களுடைய பக்தி, சமர்ப்பணம், நம்பிக்கை
ஸ்ரத்தா, பக்தி, சமர்ப்பண் இவற்றில் எந்த குறையும் ஏற்படக்கூடாது என்று எங்கள் கவனம் முழுவதையும் எங்களுடைய சகசிராரத்தில் வைத்து தங்களுடைய பொற்கமல பாதங்களில் தியானம் செய்வதற்கு எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, இந்த பிரார்த்தனையில் ஏதேனும் தவறுகள் இருந்தால், பிழைகள் இருந்தால் எங்களை பொறுத்து மன்னியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் ஏகாதச ருத்ரரின் சக்தியை எங்களுக்கு அளித்து எங்களிடம் ஆழ்ந்த ஒரு தியானத்தை தந்தருளுங்கள் தாய். கவனம் முழுவதையும் நம்முடைய சகசிராரத்தில் வைப்போம். ஒரு நிமிடம் நம்முடைய கவனத்தை சகசிராரத்தில் வைத்து எண்ணங்களற்ற நிலைக்கு செல்லுவோம். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்திலிருந்து வருகின்ற நுண் அதிர்வுகளை நாம் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு அவற்றை நாம் மகிழ்வோம், அவற்றை ஏற்று மகிழ்வோம் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இதே நிலையில், எண்ணங்கற்ற நிலையில் சகசிராரத்தில் நம்முடைய கவனத்தை வைத்து நாம் ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை சகசிராரம் மூலமாக நாம் கேட்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. I'm talking to them about Shiva's worship, what should happen to you. And today I'm going to tell you about the internal happening within us. When you get your realization, there are 11 Rudras placed, 11 of them. They are particles, we can say anshas they call it, of Shiva's powers. And all of them try to take out or to remove all the false ideas we have about life. When the Kundalini rises, they all get enlightened, 11 of them. And say, for example, Buddha had a part of that, Mahavira had a part of that. Now all of them, what they do is to control us for falling into the prey of various things, like we have an ego. So Buddha will look after the ego part. He will see that you get shocked by your ego. You will be quite amazed how you could be so egotistical and so insulting and so humiliating. But when this Rudra is not awakened, when there is no light in this Rudra, then what happens? You start justifying yourself. You think whatever you do is correct. Whatever you've done, whatever is said, whatever you have achieved
you think is your right. You've done nothing wrong. For that, this Buddha's Rudra has to be aware. On the contrary, if you go on pampering your ego, if you go on becoming egoistical, you become absolutely a right-sided personality. Once you are a right-sided personality, you know what all the symptoms there are of such a person. Now for that, if you just watch and introspect and see for yourself what ego has done to you, what wrong ideas you had about yourself. So that's why Muhammad Sallallahu said, beat yourself with shoes. You didn't know what else to tell. Because this ego business can really burst your head completely, and you may land up into so many difficulties. Ultimately, I've seen people developing this Ippi's disease, where the conscious mind becomes absolutely useless, cannot move. Consciously people cannot move. Unconsciously they will, but not consciously. And this disease is so horrible, a person becomes like a reptile. You have to carry them on your body. They can't walk on their own. They can't sit on their own. At a very young age this can happen. It's happening in America also. I have seen 2-3 cases here. In India also such a thing happens. So if you do not try to see your ego and control it, and feel repentant, in Saj Yoga there's nothing like repentance. We don't believe in repentance because we believe that you all have got your realization, you are beyond any mistakes. It's not true. We have to repent. In English there's a word sorry. Sorry for everything they say sorry. Even telephone, if you pick up they say sorry. I say sorry for what? But this sorry itself is very empty. It has no meaning, it has no depth. When you say sorry, you have to see why you are saying sorry and what is to be corrected. This is a very big problem of today's generation, where people have developed such tremendous ego, because all our economic growth, all our industrial developments, all our big organizations, all of them have given us a way that we should all develop our ego. If we don't develop our ego, we'll be lost, we are nowhere. And that's how we start pampering it. And then this right-sided problem starts. Then as a reaction, it goes to the left side. And actually in the head, it is on the right side. Here is the right side, ego comes up. So the left Rudra is that of Mahavira. So people do things which are sinful, which are wrong, which are against the Ganesha. Then also there are controlling powers of Mahavira who controls. He says, you will go to hell, this will happen. He describes all the hell, all kinds of hell, that you will go to hell and you will be burnt alive. I don't know, all kinds of things he describes to frighten. But that doesn't help. So people start getting more onto the left side, and I should say to this Rudra, when this Rudra gets helpless, then a tremendous depression comes. One feels very depressed. Oh God, what a depression I have, I am so sick, I am this thing. And then you try to frighten others with your depressions. You show sort of what you call emotional blackmail, you do. All kinds of things you will do and beat your head and do all kinds of things. Could be through ego, could be through this left side problem of the left Rudra. These two Rudras are very important.
because they are directly connected with our left and right sympathetic nervous system. So it's very important to see that we don't fall a prey to these rudras. These rudras are to be satisfied. So to be normal, at least look after these two rudras, which are, one is the one who controls the ego and another is self-pity. I just can't do it and this, that and all kinds of depression. All this works out into physically also into very serious problems like cancer. If the rudras are caught up, you develop cancer. But all this portion gets swollen up. It's called as the meda. This all portion gets swollen up. And you can see a cancer patient having a swelling all over. At least would be here or maybe there. Because such a swing in the nature of a person that you can't say from which rudra they have developed these psychosomatic troubles. Psychosomatic troubles, all of them come because the rudras have become ineffective. It can be due to the depressive nature or oppressive nature. It could be due to many other factors also. But all these factors are nothing but part and parcel of Shiva's or Sadashiva's powers. He is the one who is full of karuna, full of compassion. He is the ocean of compassion. If you ask him forgiveness, he will forgive. Whatever you do, instead of feeling guilty, if you ask forgiveness, then he forgives. But if you think whatever you have done is good, you never tortured anybody, you have never made anybody suffer, then it knows. Shiva knows everything, isn't it? And because it knows, it starts giving up. So there's a big combination of your willpower to be there and the combination of the blessings of Shiva. When the Shiva blesses you, your willpower also heightens. But you must have full willpower to know that you have to be of a higher level of personality. He was not at all a mundane type. I mean, he was, supposing asked Shiva to go to some party and all that, how will he look there? People will laugh at him. When I met some hippies, I said, why are you having this kind of hair? So they said, they are all primitive. So he said, I want to be primitive. I said, but the brain is modern, what's the use of having primitive hair? So, deception, deceiving yourself is not going to happen. Best thing is to face yourself and understand what wrong you have been doing. If it works out, I tell you, so many such yogis are sitting here. If you correct yourself and become that, I am sure all the problems, political, economic, and all stupid problems we have will be finished. But today it's such a mixture due to Kali Yuga that even the worst people are carrying on. Now we have a responsibility to save this world. We have a responsibility to create a great, honorable life, which is not superficial, which is not just to show off, but inside. It should develop so that this light of your spirit spreads and enlightens this world. It's very important to understand. All these troubles and I should say diseases, psychosomatic diseases, and all other problems which are in a collective way we can call of the Kali Yuga, like political, economic, all these problems, only are created by humans. They are not created by the divine force, but divine force tries to neutralize them if
there are many Sahaja who are practicing Sahaja in the real sense. If that could be done, if that could be achieved, then I think we can do a lot for the betterment of humanity, and that's why we have got realization. It's not only for yourself, it's not only for your family, it's not only for your city or country, but for the whole world. Sahaja Yoga is going to work out. Now, if you have to do competition, you must only do competition in your ascent and in nothing else. But people are so superficial that they think by showing off or by becoming something, a big Johnny, they will achieve something of a very great level. Is not so. It has to be a very humble attitude towards yourself also, so that you understand that whatever you are doing is for the betterment of global problems. Absolutely we can solve, because you are the channels of the divine. If I could do it alone, I would have done it, but I can't. So that's why I have to gather you all and to tell you that you become all the channels. But in the meanwhile, you enjoy life. Every second becomes a joy, which is also the gift of Shiva. Shiva is the one who creates this great admiration and great appreciation of every moment, everything that is done. And that is the state we have to achieve by not condemning yourself or not by pampering your ego, but by seeing what you are. That's the main thing one has to see. What problem you have and what is troubling you is yourself. If you could just come to that point of understanding, I'm very, very sure that you will be such an asset to help to make this world look at itself and change. Because superficially, you cannot change such deep-rooted problems. And you are being so blessed by Kundalini that you can really become a great torch, I should say. Torch on the path of truth, love and joy. May God bless you. மேலும் ஒரு நிமிடம் நம்முடைய கவனத்தை நாம் சகசிராரத்தில் வைத்து தியானத்தில் இருந்து ஸ்ரீ மாதாஜி சொன்னதை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்வோம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் இன்று ஸ்ரீ மாதாஜி நமக்கு இந்த தியானத்தை தந்தருளதற்காக நாம் ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி சொல்வோம். 2 கைகளையும் கூப்பிக் கொள்வோம். தாயிடம் நன்றி செலுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்கள் இந்த கலியுகத்தில் அவதரித்து அந்த சமயத்தில் எங்களுக்கும் பிறவியை கொடுத்தீர்கள் தாயே. எங்கள் எல்லோருக்கும் 2வது பிறவி என சொல்லப்படும் இந்த ஆத்ம விழிப்புணர்வையும் தந்து அருளினீர்கள் தாயே. எங்களை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு நாங்கள் ஆத்மஸ்வரூபத்தை எங்களுக்கு தந்தருளி சச்சிதானந்தம் என்று சொல்லப்படும் இந்த பேரானந்தத்தில் எங்களை திளைப்பதற்கு தாங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்தீர்கள் தாயே. எங்களுடைய முழுமையான நன்றியை உங்களுக்கு இந்த தியானத்திற்காக, இந்த ஆழ்ந்த தியானத்திற்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து அருளியதற்கும் நாங்கள் மிகவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் தாயே. தங்களுடைய இந்த தூய அன்பை, இந்த தெய்வீக அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து சென்று அவர்களையும் சகஜயோகிகளாக ஆக்கி தருவதற்கு எங்களை இன்ஸ்ட்ருமெண்டாக ஆக்கி கொடுங்கள் தாயே. கருவிகளாக ஆக்கி தாருங்கள் தாயே. தங்களுடைய பாதார விந்தங்களில் எங்களுடைய கோடான கோடி நன்றி தாயே. தேங்க்யூ ஸ்ரீ மாதாஜி. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம்முடைய குண்டலினியை எழுப்பி நாம் கவசமிட்டுக் கொள்வோம். जय श्री माताजी दीदी। जय श्री माताजी। 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 कितना शुक्र है। जय श्री माताजी।